gathered today in the inaugural ceremony of our annual Inter-College Fiesta, Kalakriti 2023, hosted by the Students Association and Art Society of AC Tech, with each installment being better than the previous. So let's light the lamp and invoke blessings of the Almighty. Please, ma'am. Please, sir. Warm welcome to all of the inauguration ceremony of Kalakriti 2023. And this definitely shows the managerial and administrative capability of our students. And I wish this program a very grand success. I once again thank the organizers for giving this opportunity. Wish you all the very best. Thank you very much. கலை அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் பொருந்தும். It is not only related to dance or singing. It related to your studies. படிக்கிறதும் ஒரு கலை, வரைகிறதும் ஒரு கலை, பேசுறதும் ஒரு கலை. Utilize it and prove yourself. I would like to see the results after all the events complete. Thank you very much for the opportunity given. I am very happy to participate in the inaugural function of this Kalakriti. I have seen this Ponniyin Selvan movie. Technological advancement only made them to take this movie in such a big way. So I think you are all very eagerly waiting for the great legend A.R. Rahman. I would like to congratulate all the organizers of SORS and I wish you all the best for the successful conduct of this event. Thank you. முன்பாக பொன்னியின் செல்வன் குடும்பத்திற்கு நம்ம எல்லாரோட சார்பாக ஒரு பெரிய வணக்கம். இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ராம் சார், கார்த்திகா, விக்ரம் சார், இஷானா, ஐஸ்வர்யா, அத்தனை பேருக்கும் டீமுக்கும் ஒரு பெரிய 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 நன்றி. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு வைப் நான் லாஸ்டா பார்த்தது இப்போ ரீசெண்டா சிஎஸ்கே மேட்ச்ல சேப்பாக்கல. அதான் தோனி ரொம்ப இல்ல வைப் இருக்கும். அந்த வைப் இங்க மட்டும்தான் கிடைக்கும். ஏன்னா நான் இன்ஜினியரிங் படிக்கிறப்போ டெக்கோ ஃபெஸ்ட் நடக்கும்போது பின்னாடி ரோல் வந்து இது மாதிரி யார் வந்தாலும் கத்தி ஃபுல்லா என்ஜாய் பண்ணிருக்கேன். டிஜே நைட் வச்சாங்கன்னா இன்னொரு 4 பாட்டு போடுங்க சண்டை போட்டுருப்போம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு டெக்கோ ஃபெஸ்ட் ஹோஸ்ட் பண்ண வாய்ப்பு கிடைச்சது. இன்னொரு ஒரு பெரிய பெரிய ஒரு புயல் இங்க உள்ள வீச போது இசை புயல் உள்ள இசை புயல் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கலாம். இத்தனை பூக்களுக்கு நடுவில் இப்படி வீசுற புயல் நீங்க மட்டும்தான் சார். அதே மாதிரி இந்த சைடு நம்ம டார்லிங் பசங்களாம் வெளியில நின்றுருக்காங்க. பசங்களுக்கு ஒரு பெரிய வணக்கம். இந்த சைடு பெண்களுக்கு ஒரு பெரிய சராங்கு. ஸோ இதே வைப்போட தான் இன்னைக்கு நம்ம ஃபுல்லா ஃபன் பண்ண போறோம், ஜாலி பண்ண போறோம். பட் அதையும் தாண்டி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை இந்த இடத்துல கண்டிப்பா உங்க முன்னாடி பிளேஸ் பண்ணணும் அப்படின்றது ஆசை. லைக்கா ப்ரொடக்ஷன் திரு சுபாஷ்கரன் மற்றும் மெட்ராஸ் டாக்கீஸ் வழங்கும் பொன்னியின் செல்வன் பாகம் 2 இசை போய் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் இசையில் மணிரத்னம் அவர்கள் இயக்கத்தில் ஏப்ரல் 28 இந்த படத்தை நம்ம கொண்டாட போறோம். சோ எப்படி வந்து அந்த கதையோட ஆரம்பத்துல அழகா வந்து 2 கரங்கள் வந்து ஊமை ராணி அழகா அந்த குழந்தையை காப்பாத்தி பொன்னியின் செல்வன் மேல உயர்ந்தோங்கி காட்டுவாங்களோ, அதே மாதிரி பாகம் 1 சரி பாகம் 2 சரி தமிழோட பெருமையை இன்னும் மேல மேல உயர்ந்தோங்கி காட்டணும், உலகத்துல பெரிய இடத்துல வைக்கணும் அப்படின்றதுக்காக தன்னோட 2 கரங்களால் இந்த 2 பாகத்தையும் தூக்கி நிறுத்திய திரு சுபாஷ்கரன் அவர்களுக்கு இந்த மேடையிலும் ஒரு பெரிய நன்றி. நம்மளோட நன்றியை அவரோட கைத்தட்டல் மூலமா தெரிவிக்கலாம், ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். ஏன்னா 60 வருஷத்துக்கு முன்னாடி இது காவியம், 30 வருஷத்துக்கு முன்னாடி இது கனவு. ஆனா இன்னைக்கு தமிழ் சினிமாவின் அடையாளம் பொன்னியின் செல்வன். ஸோ இந்த என்டையர் டீமுக்கும் அதை கருவாக்கி அதை உருவாக்கி இவ்வளவு விஷயங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்க திரு சுபாஷ்கரன் சாருக்கும் இந்த இடத்துல ஒரு பெரிய பெரிய நன்றிகள். ஸோ இன்னைக்கு எதுக்காக நம்ம எல்லாரும் இங்க வந்திருக்கோம், நம்மளோட டீம் இங்க இருக்காங்க, உங்க முன்னாடி எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு முறையும் ரஹ்மான் சார்
மணிரத்னம் சாரோட காம்போ எப்படி இருக்கும், எப்படி அந்த பாட்டை நம்ம ரசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்றது தெரியும். அதேதான் அந்த டிராவல்ல அந்த காம்போல நிறைய பாடல்கள் நம்ம கேட்டு ரசிச்சிருக்கோம். பட் பொன்னியின் செல்வன் நமக்கெல்லாம் எப்படி ஸ்பெஷலோ அதே மாதிரி சாருக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா என்னைக்குமே இது ஒரு மைல்கல்லா இருக்கும் தமிழ் சினிமால அப்படின்றது தெரியும். ஸோ பாகம் 1 நமக்கு பாடல்கள் கொடுத்தாங்க, பாகம் 2லயும் சூப்பரான பாடல்கள் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்காக பொன்னியின் செல்வன் ஆந்தம்னு ஒண்ணு கொடுக்குறேன். அந்த கொடுக்குற ஆந்தம அண்ணா யூனிவர்சிட்டில வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த பாட்டை உலகமே கேட்கும் போது ரசிக்க போது பொன்னியின் செல்வனை கொண்டாட போது அதற்கான ஆரம்பம் நீங்க நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆனந்தமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். வந்திருக்க அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய நன்றி. ஸோ முதலாவதாக யாரை கூப்பிட போறோம் அப்படின்னா, எதுக்குமே ஒரு மங்களகரமான ஆரம்பம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேர்லயே ஐஸ்வர்யத்தையும் லட்சுமி ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சுருக்காங்க. கண்டிப்பா இதை அவங்க சொல்லி ஆகலாம். ஏன்னா ஜென்ரலா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, மானுக்கு வலை வீசினா மான் மாட்டோம், முயலுக்கு வலை வீசினா முயல் மாட்டோன்னு. ஆனா மீனுக்கு வலை வீசி இத்தனை தமிழர்கள் இதயத்தை ஒட்டுமொத்தமா பிடிச்சிருக்கீங்கன்னா அது நீங்க தான் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் ஐஸ்வர்யா லட்சுமி அவர்கள் ஆன் ஸ்டேஜ். நார்மலான மைக் கொடுத்துடலாம். சோ இங்க இத்தனை பசங்க இருக்கிறதுனால உங்களுக்கு மைக் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஸ்டேஜ் இஸ் ஆல் யோர்ஸ். எல்லாம் என்ன அங்க மட்டும் போட்டோ எடுத்தீங்க, இங்க பசங்களோட ஒரு செல்ஃபி எடுக்கலங்க நீங்க. நாங்க இருந்ததுன்னா ஃபீல் ஆயிருப்பாங்க. ஹலோ, எப்படி இருக்கீங்க நீங்க எல்லாம்? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியா? அண்ணா யூனிவர்சிட்டி இவ்வளவுதானா வாய்ஸ் இருக்கு, கேட்டுக்கோ. Extremely happy to be here to present our song PS2, PS Anthem. Okay, are you waiting to hear the song? Alright, so I don't have anything much to say. எனக்கு இந்த ஃபிலிம்ல அலைக்கடல்னு ஒரு ரொம்ப 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 நல்ல ஒரு சாங் கொடுத்தீங்க ஃபர்ஸ்ட் பார்ட்ல. I think as an actor, it is very important to us to get songs so that we remain in your memory. The song, the character remain in your memory, and I'm very happy that I got the song from you. And the best part about today for me is that the lyricist of Alekadal and the lyricist of our anthem is Shiva sir. He's also the EP of Madras Talkies. I'm very happy that he's also writing the lyrics for PS Anthem. So I'm waiting like all of you to hear the song. And thank you for all the love that you have given me for Pomani. Thank you so much. சூப்பர். அண்ட் நீங்க பேசுறப்போ ஒரு வார்த்தை சொன்னீங்க, அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வாய்ஸ் எவ்வளவுனாட்டீங்க. இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸோட மொத்த வாய்ஸ்மே அண்ணா யூனிவர்சிட்டி தான். இத்தனை உழைப்பு, இவ்வளவு பெரிய டீம் இவ்வளவு உழைப்பு போடுறதுக்கு எல்லாம் காரணம் இந்த ரசிகர்களோட கைத்தட்டலுக்காக தான். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதையும் தாண்டி படத்துல வந்து நீங்க எங்க வந்தியத்தேவன் அவர்களை பயங்கரமா ஹேண்டில் பண்ணுவீங்க. அவர் சூப்பரா பேசுவார் அப்படின்றது தெரியும். பேசுறப்ப டக்குன்னு கத்தி எடுப்பீங்க. ஸோ இங்க இருக்க பெண்களுக்கு ஏதாவது நீங்க ஒரு டிப்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா இங்க அண்ணா யூனிவர்சிட்டியில வெப்பன்ஸ் நாட் அலோட், ஒன்லி டிராஃப்டர் இஸ் தேர். ஸோ நீங்க இப்போ ஏதோ ஒரு கியூட்டான ஒரு பையன் ஒரு ப்ரப்போஸ் பண்றாங்க, இல்ல பசங்க ஏதோ ஒன்று எங்க ஏதோ ஒன்று இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு விஷயம் சொல்றாங்க, ஒரு கவிதை சொல்றாங்கன்னா எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவோம்? பார்த்தோன்னே எப்படி நல்ல பையன் அப்படின்னு நீங்க கண்டுபிடிப்பீங்க? ஏதாவது ஒரு 3 ரூல் 3 டிப் ஏதாவது கொடுங்க. ஓகே, உங்களுக்கு கவிதை பிடிச்சன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க, இல்லைன்னு சொல்லுங்க. கரெக்ட் தானே? எப்பவுமே டைரக்ட் தான் பெட்டர். ஓகே, ஒண்ணு சரி, எங்களால கொஞ்சம் சுமாரா தான் மேடம் எழுத முடியும். ஆனா பையன் நல்ல பையன், கவிதை தான் சுமார், அப்போ என்ன சொல்றோம்? பையன் நல்ல பையன், கவிதை சுமார். எஸ், எல்லாருமே ரொமான்சர் ஆக முடியாது. அதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. அப்படிதான் எங்க யாருக்குமே கடைசி வரைக்கும் சிங்கிளா இருக்க வாழ்க்கை தான். ஏன்னா ஒரே ஒருத்தர் மட்டும்தான் அந்த அளவுக்கு வரைக்க முடியும், அந்த அளவுக்கு சேவ் கொடுக்க முடியும். 3ஆவது ஒரு டிப், இதை ஃபாலோ பண்ணுங்க, லைஃப் பியூட்டிஃபுல்லா இருக்கும். நீங்க சொன்னதே கரெக்ட் தான். அந்த வாரம் வரலன்னா போ. நீங்க சொல்லுங்க, கிராமர் கரெக்டா சொல்லணும், இவரே சொல்லணும். வந்தா வா, வரலன்னா போ. ஓகே, இந்த 3 டிப் ஃபாலோ பண்ணோம். சூப்பர், தேங்க்யூ. அண்ட் அடுத்ததா எனக்கு சொல்லியிருந்தாங்க, நீங்க தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான அடுத்த கெஸ்ட் மேடை கூப்பிட போறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கூப்பிட்டுலாமா? ரெடி? நீங்க சொல்லியா? அப்படிங்களா? இப்படிதாங்க பண்றாங்க அப்பப்போ. என்கிட்ட சொல்லிட்டு அப்படின்னாங்க. பட் சீரியஸா இன்னும் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட பேச போறோம். அதுக்கு முன்பாக நீங்க கீழே உங்க பிளேஸ்ல இருங்க. லான்ச் அப்போ என்டையர் டீமை நாங்க மேல கூப்பிட்டுறோம்.
தேங்க்யூ ஐஸ்வர்யா, தேங்க்யூ. ஒரு கதையில ஒரு கதாபாத்திரம் இன்னும் உயரத்துக்கு போகணும் அப்படின்றதுக்காக படத்துல தன்னோட உயரத்தை கம்மியா காமிச்ச ஒருத்தர், பொன்னியின் செல்வன்ல ஒரு நடமாடும் சிசிடிவியா இருந்த ஒருத்தர் அப்படின்னு சொல்லலாம். படத்துல மட்டும்தான் 1-2 டைலாக் யாராவது ஒரு அப்படி கலாய்க்க முடியும். ஸ்டேஜ்ல வந்துட்டா ஸ்டேஜ் மொத்தமா ஒரு கண்ட்ரோலுக்கு போயிடும். ஏன்னா சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் நாளைக்கு மீம் கண்டென்ட்டா மாறும், நியூஸ் பேப்பர்ல ஹெட்லைன்ஸா வரும். பசிக்குது மணின்னு இவர் சொன்னதை இன்னைக்கு ஒரு 3 ஃபுட் டெலிவரி ஆப் தன்னோட டேக்லைனாவே மாத்திருக்காங்க. சோ ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோட ஆழ்வார்க்கடியார் நம்பி அவர்களை, ஜெயராம் சார் அவர்களை கைத்தட்டல் மேடை கிடைக்கிறோம். லவ் யூ சோ மச் சார். All the living legends like A.R. Rahman sir, my colleagues Vikram sir, Karthi sir, Trisha ma'am, Aishwarya Lakshmi, Madras Talkies, all the dignitaries, officials from Madras Talkies, எல்லோருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். എന്റെ എല്ലാ മലയാളി സുഹൃത്തുക്കൾക്കും ഹാപ്പി വിഷു. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் முன்னாடி சேம் ஃபங்க்ஷன் நெஹ்ரு இண்டோர் ஸ்டேடியம். சுபஸ்கரன் சார் ப்ரொடியூசர் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. மணி சார் வந்து ரொம்ப இந்த டைமிங்ல ரொம்ப பர்ஃபெக்ட். அதனால எல்லாருக்குமே தெரியும், மார்னிங் 6 o'clock ஃபர்ஸ்ட் ஷாட், 3 o'clock மார்னிங் வேக்கப் கால் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும். அது நீ எத்தனை ஆர்டிஸ்ட் இருந்தாலும் 1000 பேர் இருந்தாலும் மார்னிங் 6 o'clock ஃபர்ஸ்ட் ஷாட். அதனாலேயே இந்த ப்ரோக்ராம் லேட் ஆன போது அவர் டென்ஷன் ஆரம்பிச்சாரு. அவர் தான் வந்து சொன்னார், ஜெயராம் ப்ரொடியூசர் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது, ஏதாவது ஸ்டேஜில் பண்ண முடியுமா கேட்டார். ஸோ அன்னைக்கு அந்த மாதிரி அப்போ செட்ல நடந்த கொஞ்சம் இன்சிடென்ட் சொல்ல முடியுமா கேட்டாரு. அதுதான் அந்த பசிக்குது மணியில போய் வந்தது. நமக்கு இந்த செகண்ட் பார்ட் 28th ரிலீஸ். இது சொல்லும்போது இன்னொரு கதை தான் மனசுல வருது. அது சொல்லும்போது மணி சார் இங்க இல்லை இன்னைக்கு, பிரபு சார் இல்லை. ஆனா கூட நான் சொல்றேன், இது இப்போ ஃபர்ஸ்ட்ல வந்து நான் இன்னைக்கு மணி சார் இமிட்டேட் பண்ணும் போது சும்மா காட்டினது. நான் அவர்கிட்டே கேட்டேன், உங்களை மாதிரியே சொல்லட்டுமா சார் கேட்டு சொல்லிக்க சொன்னார். அதுக்கப்புறம் நிறைய இடத்துக்கு போகும்போது இந்த ஏர்போர்ட்ல எல்லாம் நிறைய பேர் பார்க்கும்போது அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, சார் நீங்க பண்ண ப்ரோக்ராம் நல்லா இருந்தது, எக்ஸ்பெஷலி இந்த மணி சாரை காட்டினீங்களே எக்ஸ்ட்ரா ஆர்டினரி. மணி சார் எப்படியே பேசுவார் நான் யாருக்குமே தெரியாது, இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களுக்கு கூட தெரியாது. ஆனா நிறைய பேர் சொல்லுவாங்க மணி சார் மாதிரியே பேசுனாங்க. அப்போ இந்த செகண்ட் பார்ட் ஆரம்பிக்கிறதுல ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த நம்பி கேரக்டருக்கு என்ன ஆஃபீஸ்ல கூப்பிட்டு முதல்ல என்ன ஃபைனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவர் சொன்னாரு, குதிரை வந்து கத்துக்கணும், அது மஸ்டா. அப்போ எல்லாருக்குமே கிளாஸ் வந்து எம்ஆர்சியில நடக்கிறது. கார்த்தி சார், விக்ரம் சார் எல்லாருமே அங்கதான் போய் ஜெயம் ரவி எல்லாருமே கத்துக்கிறாங்க. அப்ப நான் சொன்னேன், சார் ப்ளீஸ் குதிரைக்கு எனக்கு ஆவாது. சின்ன வயசுல ஊட்டியில எஸ்கர்ஷன் போன போதே அந்த லேக் பக்கத்துல இருக்கிற அந்த கோவர் கழுது என்ன கீழே போட்டு மிதிச்சிருக்கு. அதுக்கப்புறம் எப்பெல்லாம் குதிரை மேல ஏறினாலும் அப்பெல்லாம் கீழே போட்டு, சார் என்னால முடியாது சார், நீங்க வேற யாரையாவது தப்பா எடுத்துக்க கூடாது சார். சரி உங்களுக்கு மட்டும் குதிரை வேண்டாம், நான் இல்லாம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் சொன்னாரு. அப்ப நான் சும்மா எம்ஆர்சி வழியே வரும்போது கார்த்தி சார் எல்லாருமே அங்க பிராக்டிஸ் பண்றாங்க குதிரையில. அப்ப எல்லாரும் ரொம்ப கான்பிடன்ஸா 3 months இங்க பண்ணாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு ஷூட்டிங் லொகேஷன் சேஞ்ச் ஆச்சு கொஞ்சம் கொஞ்சமா. இந்தியாவில் நிறைய இடத்துல தஞ்சாவூர், பாம்பே, ராஜஸ்தான் எல்லாம் பிளான் பண்ணி இந்த ஷூட்டிங் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆச்சு. திடீர்னு தாய்லாந்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க.
இவங்க பிராக்டிஸ் பண்ண குதிரையே கிடையாது, எல்லாம் புது குதிரை. அப்ப அங்க போயிட்டு காலையில நான் போகும்போது ஜெயம் ரவி, கார்த்தி சார் எல்லாருமே பிராக்டிஸ் முடிச்சு குதிரையிலிருந்து வருவாங்க. இப்படிதான் நடந்து வருவாங்க. சார் முடியல சார், நடக்க முடியல. என்னன்னா எல்லாமே தனித்தனி, இங்க மாதிரி இல்லை, அதை ரைட் பண்ணவே முடியாது. அப்படி இருக்கும்போது நான் அவர்கிட்ட சொன்னேன், இன்னைக்கு பிரபு சார் வராரு, அவர் வந்து பிறந்து வளர்ந்ததுலேருந்து குதிரை கூடயே வளர்ந்தவர், இந்த பெஸ்ட் ரைடர் மெட்ராஸ் ரைஸ் கிளப். ஸோ அவர்கிட்ட ஏதாவது இருந்தால் கேட்டு தெரிஞ்சுங்க, ஏதாவது டிப்ஸ் கிடைச்சா. பிரபு சார் வந்தாரு, ஷாமியான் எல்லாம் கேட்டிருக்காங்க. கார்த்தி என்னப்பா குதிரையில கீழே விழுந்துட்டியா? குதிரையில ஏறதுக்கு முன்னாடி அந்த சுஷி பார்க்கணும்ப்பா. காது எப்படி இருக்கு பார்க்கணும், அது கால் எப்படி இருக்கு பார்க்கணும், வாலு பார்க்கணும். ரொம்ப விஷயங்கள் பார்த்தாப்ப ஏற முடியும், எல்லாமே ஏறக்கூடாது சொன்னார். சரி, அப்பெல்லாம் அவர் கேட்டுட்டு இருக்காரு, மணி ஏன் குதிரை ஏதுப்பா? யாருமே சொல்றது இல்லை, மணி ஏன் குதிரை. அவர் கேட்டுட்டே இருக்காரு, அவர் குதிரையை மட்டும் அவருக்கு காட்டுறதே இல்லை. அப்படி கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு நிறைய டிப்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கும்போது பின்னாடி வருது, எனக்கு தெரியுது. சார் ப்ரொஃபசர் பாருங்க, அதுதான் உங்க குதிரை. இது குதிரை இல்லையப்பா, இது ஒட்டகம் மாதிரி இருக்கு, எப்படிப்பா இது மேலே ஏறது? மணி ஏற முடியாது மணி, இது மேல ஏறவே முடியாது. அப்படி சொல்லிட்டு இருந்தா அதுக்குள்ள வந்தாச்சு ஒரு 30 குதிரை, வேற இந்த சோல்ஜியர்ஸ் கூட வர அவங்கெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அப்ப அடுத்த டென்ஷன் ப்ரொஃபசருக்கு, தம்பி அப்ப தனா இங்கே இருப்பாரு, அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் தனா இருக்காரு, தனாவை கூப்பிட்டு, தனா இதுல எத்தனை பொன் குதிரை இருக்கு, ஆண் குதிரை எவ்வளவு, ஒண்ணு பார்த்து சொல்லுப்பா சொன்ன. அது எப்படி பாக்குறது சொன்னாரு. ஏய் தனா, கீழே பார்க்க வேண்டியதான்ப்பா, போய் பாரு. அப்படி போய் அவர் பார்த்து, இதுல சார் 30 பொன் குதிரை இருக்கு, ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் மேல், அதுதான் நீங்க ஓட்ட போறீங்க சார். மணி முடியாது மணி, அது பக்கத்துல இருந்து போனா அப்படி ஓட்டவே முடியாது மணி, பிளீஸ் மணி சொல்ற. அவர் அது காதலே கேட்காம அவர் போயிட்டாரு. அதுக்கப்புறம் போய் இவர் குதிரையில ஏறி இருக்காரு. அப்படியே அவர் சொன்ன மாதிரி தான், வேற எதுவுமே கேட்கல. மணி புடி, மணி புடி புடி புடிங்க, யாராவது புடிங்க, ஐயோ ஐயோ. ஓடிடுச்சு, குதிரை போயிடுச்சு. பக்கத்துல எல்லாம் ஒரு காடு மாதிரி ஒரு இடம் இருக்கு, அதுக்குள்ள போயிடுச்சு. இந்த 30 குதிரை முன்னாடி ஓடிடுச்சு, இவர் குதிரை பின்னாடி போயிடுச்சு. அப்புறம் சைலண்ட், எதுவுமே இல்லை. அப்புறம் எல்லாமே ஸ்லோ மோஷன் தான். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பிரபு சார் குதிரை வந்தது, கரெக்டா டேன் ஆச்சு, அங்க நின்னுது. அந்த 30 குதிரையும் வந்தது, அங்கேயே நின்னுது. மணி ஸ்டார்ட் சொல்லுப்பா, ரெடிதான். எல்லாம் கரெக்டா இருந்தது. அந்த 10 நிமிஷம் காட்டுக்குள்ள என்ன நடந்ததுன்னு பிரபுசாருக்கும் குதிரைக்கும் மட்டுமே தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு நான் கேட்டா அவர் சொல்ல மாட்டாரு. 28க்கு வந்து செகண்ட் பார்ட் வருது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த நிகழ்ச்சியில வந்ததுக்கு. அதோட சார் வந்து அவரோட சாங் இன்னைக்கு இந்த வெளியிடுற ஃபங்க்ஷன்ல 18 இயர்ஸுக்கு முன்னாடி சார் எனக்கு கொடுத்துருக்காரு சாங். அலங்கட்டி மழை தாளாட்ட வந்தாச்சா. ஸோ ரொம்ப ப்ரௌடா இருக்கு இந்த மேடையில கூப்பிட்டு கௌரவப்படுத்துறதுக்கு. தேங்க்யூ ஒன்ஸ் அகேன் அண்ட் ஆல் த பெஸ்ட், ஆல் த வெரி பெஸ்ட். என்ன முடிஞ்சிச்சு போலாம் கையில சார். எப்பவுமே உங்ககிட்ட ஸ்டோரி எதிர்பார்ப்போம், நீங்க முன்னாடியே ஸ்டோரியை சொல்லிட்டீங்க. பட் அப்பயும் சரி இப்பயும் சரி எப்பயும் நான் உங்களை ரசிச்சுட்டே இருக்கோம். ஒரு பெரிய கைத்தட்டல் இந்த இடத்துல சார் திருப்பி ஆசைப்படுறோம். ஏன்னா ஒரு தடவை நீங்க பேசிட்டு போனதை ஒவ்வொரு முறையும் நாங்க யூடியூப்ல பாக்குறோம். அந்த அளவுக்கு எங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்ததுக்கு நன்றி சார். தேங்க்யூ 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 சார். ஸோ நம்ம ஒரு 60-65 பேர் ஒரு கிளாஸ்ல இருக்கோம், இல்லை 70 பேர் இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா அதுல ஒரு பையன் பயங்கரமான டேலண்டா இருப்பாரு. ஹெச்ஓடி கிட்ட நல்லா பேசுவாரு, ஓடி வாங்கலாம். வராங்க 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 வராங்க. மேம் கை மட்டும், திரிஷா மேம் கை மட்டும் நீங்க காமிச்சிட்டீங்கன்னா வந்துடுறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல மேடைக்கு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம சரண்டர் ஆயிடலாம் எப்பயும் போல. ஓகே, ஸோ அதுக்கு முன்பாக முக்கியமான ஸ்டூடெண்ட் ஹெச்ஓடி நல்லா பேசுவாரு, டீன் வந்தா நல்லா பேசுவாரு, இன்னொரு காலேஜ் இன்டர் கல்ச்சர் சொன்னா நல்லா பேசுவாரு, பெண்கள்கிட்ட நல்லா பேசுவாரு. நாம பார்க்கும்போது இந்த ஒரு திறமையான காலேஜ் படிக்கும்போது நமக்கு இல்லை இப்பயும் இல்லைன்ற ஃபீல் அப்பப்போ வரும். ஏன்னா அவ்வளோ நேச்சுரலா ஒரு கேரக்டர் சூப்பரா ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க. என்னைக்கு நீங்க உயிர் உங்களுடைய தேவின்ற டயலாக சொன்னீங்க,
பொண்ணால் தான் நானே உங்களுக்கு உஷாரா இருப்பாங்க. அந்த அளவுக்கு நீங்க சொன்ன விதம். ஸோ ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோட எங்களுடைய வந்தியத்தேவன் கார்த்தி சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். என்ன மாமா சௌக்கியமா? தேங்க்யூ. இவ்வளவு நேரம் இவ்வளவு ஸ்வீட்டா வெயிட் பண்ணதுக்கு உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ஐ லவ் யூ. இங்க இருக்கிற இளவரசிகள் எல்லாருக்கும் உயிர் நினைவுகள். விஜய் சொன்ன மாதிரி இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஒரு பையனுக்கு தலையில எழுதியிருந்தா ஒன்னு ஐஐடி போகணும் இல்ல அண்ணா யூனிவர்சிட்டி வரணும். நான் இன்ஜினியர் தான். நான் ஆசைப்படணும் இல்லையா, எங்க அப்பா அம்மா ரொம்ப ஆசைப்பட்டாங்க அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள போயிடணும்னு. கடைசி வரைக்கும் சீட்டு கிடைக்கவே இல்லை. இங்க வந்து ரன்னிங் போனதுதான் மிச்சம். இந்த கிரவுண்ட்ல பல நாள் ஓடி இருக்கேன் நான் ஆயிரத்தி ஒரு டைம்ல. இப்போ இன்னொன்னு வந்தியத்தேவன் கேரக்டரை பத்தி விஜய் சொன்னாரு. அது அண்ணா ஒரு மேடையில சொல்லியிருப்பாங்க, எது நமக்கு ரொம்ப வேணும்னு தவிக்கிறோமோ அது நமக்கு கிடைச்சிடும் அப்படின்னு. படிச்சது பாய்ஸ் ஸ்கூலு, அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். நம்ம பசங்க நினைக்கிறேன் ப்ரொஃபசர் கூட லேடி ப்ரொஃபசர் இருக்க மாட்டாங்க. நாம எல்லாம் எப்படா லவ் பண்றதுன்னு ஏங்குனதுக்கு வந்தியத்தேவன் ஒரு கேரக்டர். உலக அழகிக்கே நம்ம லைன் போடுறோம், மிஸ் சென்னைக்கு லைன் போடுறோம். பாவம் ஒரு பொண்ணு மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கு, அதுக்கும் லைன் போடுறோம். யாரும் விட்டு வைக்கிறது இல்லை. ஸோ இவ்வளவு நாள் தவிச்சு ஏங்குனதுக்கு இப்படி ஒரு கேரக்டர் கிடைச்சதுல பெரும் சந்தோஷம். அண்ட் லவ் யூ, தேங்க்யூ. இந்த மாதிரி ஒரு கேரக்டர் எல்லாரும் பணம் நினைச்ச ஒரு கேரக்டரா கைதி 2 நான் உள்ள இருந்தேன்னு மட்டும் தானே சார் தெரியும். உள்ள போறதுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு தெரியாது. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். லவ் யூ, தேங்க்யூ. இங்க ராமன் சார் இருக்காரு. சோ ஹாப்பி சாரோட பிரசன்ஸ்ல உங்க எல்லாரையும் சந்திக்க போறோங்கிறத ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தேன். அதுவும் இந்த கிரௌடு இப்படி இருக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. சொன்ன மாதிரி சிஎஸ்கே ரேஞ்சில தான் இருக்கீங்க எல்லாரும். So thank you for coming here and being with us. அண்ணன் சொன்னதுல நிறைய விஷயம் நீங்க நோட் பண்ணோம். டாக்டர் படிச்சா டாக்டர் ஆகலாம், லாயர் படிச்சா லா படிச்சா லாயர் ஆகலாம், இன்ஜினியரிங் படிச்சா மட்டும் தான் என்ன வேணா ஆகலாம், அண்ட் மெக்கானிக்கல் கைஸ் டோன்ட் லூஸ் ஹோப். நாங்க பாருங்க என்ன எவ்வளவு சூப்பரான விஷயம் நடந்துட்டு இருக்குன்னு. சூப்பர். ஸோ ரியல் லைஃப்ல நீங்க யாருண்ணா? ரியல் லைஃப்ல எந்த மாதிரி கேரக்டர் நீங்க? ஆக்ரோஷமான ஆதித்ய கரிகாலனா, அமைதியான பொன்னியின் செல்வனா, இல்ல ஜாலியான வந்தியத்தேவனா? ஜாலியான ஆளுநே வச்சு நார்மல்ல பாத்தீங்களா, அந்த டைப் தான். எப்படியாவது ஒரு பொண்ணு போன் நம்பர் கிடைக்காதா, ஒரு நாளாவது பேசிட மாட்டோமா? இல்ல எனக்கு புரியலையே. இப்படி இருக்கு நீங்களே எப்படி சொன்னா நாங்களும் அதான் சொல்றேன். எனக்கு புரியல. எனக்கு எப்படின்னா ஸ்பிளிட் ரெமோ மாதிரி ஸ்பிளிட் கேரக்டர். என்னவா ஆகணும்னு நினைக்கிறோமோ அதுவா மாறிக்கிறது. சரி, இப்போ நீங்க வந்து ஆதித்ய கரிகாலன் அவரோட அடையாளமா வந்து கையில ஒரு வால் எப்பவுமே வச்சிருப்பீங்கல்ல. ஸோ அப்படி ஏதாவது ஒரு விஷயம் இங்க இருக்கவங்க கிட்ட, இப்போ நான் வந்து ரொம்ப உரிமையா ஏதாவது ஜோக் சொல்றேன் அப்படின்னா, பர்சனலான ஜோக்னா அது இவங்க கிட்ட மட்டும் தான் ஷேர் பண்ணுவேன், ஜெயம் ரவி சார்ட்ட மட்டும் தான் சொல்லுவேன். மற்றபடி ஏதாவது ப்ரொஃபஷனலா விக்ரம் சார்ட்ட பேசுவேன். அந்த மாதிரி ஒருத்தர் ஒண்ணு ஒரு 3 பேருக்கு சொல்லலாம் நீங்க. இல்ல ரவி நானும் என்னமோ பேசிட்டே இருப்போம். மணி சார் கேட்பாரு, அப்படி என்னடா 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கீங்கன்னு. நிறைய விஷயம் இருக்கும், மொக்க ஜோக்கா கூட இருக்கும். சம்டைம்ஸ் அங்க நடக்கிற விஷயங்கள் நினைச்சு நாங்களா ஒண்ணு சிரிச்சுக்கிட்டு இருப்போம். சோ எனிதிங் ஐ கேன் ஷேர் வித் ரவி. அந்த மாதிரிதான் விக்ரம் சார் கிட்ட போயிட்டா விக்ரம் சார் தான் எங்கிட்ட பேசிட்டு இருப்பாரு. விக்ரம் சார் இருந்தாருனாலே எங்க ஃபன் ஆயிடும். என்ன ஒரு பிரச்சனைனா, ஷூட்டிங் ஸ்பாட்ல திடீர்னு பயங்கர சவுண்ட் இருக்கும். அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலை செஞ்சுட்டு இருக்கான்னு பார்த்தா அவர் வேலை பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ கான்ஸ்டன்ட்லி இஸ் ஆல்வேஸ் ஒர்க்கிங் அப்படிங்கிற மோட் அவர்கிட்ட இருக்கும். அண்ட் முக்கியமா சாரோட ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். The way he presents himself எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ also compliments நிறைய இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நிறைய விஷயங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ உங்க போன்ல வந்து ரிங்டோன் செட் பண்ணோன்னே ஒருத்தர் கால் பண்ணா இந்த பாட்டை நான் ரிங்டோனா வைப்பேன், ஏன்னா அவங்களுக்கு இது பாட்டு கரெக்டா செட் ஆகும் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒரு பாட்டுனேன். ஐயோ சரி. ஃபர்ஸ்ட் வந்து ஜெயம் ரவி சார். ஜெயம் ரவி தண்டனக்கா
ஏன்னா உண்மையாவே ரவி அந்த அளவுக்கு ஒரு ஃபன்னான ஆள் தான். வெளியில தெரியறது நல்ல பையன் மாதிரி நடிச்சுக்கிட்டே இருக்கான். இல்ல இன்னும் ஆக்சுவலா அந்த அளவுக்கு ஃபன்னான ஆள் தான். இன்னும் அந்த அப்படியே கண்டினியூ ஆகுது. சரி, நல்ல பையன்பா அப்படின்ற ஃபேஸ் எப்பவுமே அவருக்கு நல்ல நடிகன். நல்ல நடிகன். ஆன் ஸ்கிரீன் அண்ட் ஆஃப் ஸ்கிரீன் சொல்றீங்க. சோ நெக்ஸ்ட் விக்ரம் சாருக்கு ஒரு ஓ போடு த்ரிஷா மேம். த்ரிஷாவா? த்ரிஷாக்கு என்ன வேணா சாங் வைக்கலாம், டெய்லி ஒரு சாங் வைக்கலாம். இப்போ நான் இன்னைக்கு கால் பண்றாங்க. இப்ப இருக்கிற மூடு பார்த்து முடிவு பண்றேன் நான். காதலே ஐஸ்வர்யா லட்சுமி அவர்கள். டிஜே யார் அது? இல்ல அவர் இவ்வளவு நாள் இருக்காருன்றது எனக்கு தெரியாது, இப்பதான் தெரியுமா. அவருக்கு பேமெண்ட் இப்ப ப்ராப்ளம் கிடையாது. வச்சுக்க, அந்த சாங் வச்சுக்க, அந்த சாங் கொடுக்கலாம். ஓகே, உங்க ஐஸ்வர்யா லட்சுமி அவர்களுக்கு ஒரு பாட்டு. ஐஸ்வர்யா அவங்களுக்கு ஒரு பாட்டு. அவங்களுக்கு இல்ல, எனக்கு அந்த சாங் வந்து நாயகன்ல ஒரு சாங் இருக்குல்ல, நெல்லா அதுவா மேலே அதே போட்டு, ஓகே, அதே காஸ்டியூம், சேம் காஸ்டியூம் சேம் ஃபீல். சோ நீங்க சொன்ன மாதிரி வந்தியத்தேவனா இருக்கும்போது உலக அழகியே பாக்குறோம்பா அப்படின்ட்டீங்க. ஐஸ்வர்யா ராய் அவர்களுக்கு ஒரு பாட்டு. சப்போஸ் கால் பண்றாங்கண்ணா, நீங்க பண்றாங்க, அவங்க கால் பண்ணிருக்காங்க எனக்கு. அப்புறம் என்ன சப்போஸ் எனக்கு கால் பண்ணிருக்காங்க, நான் கால் எடுத்து பேசிருக்கேன். அவங்களுக்கு என்னங்க, என்ன சாங்னா போடலாங்க. இல்ல ஒண்ணுண்ணே, டாப் ஆஃப் தி மைண்ட்ல ஒரு அன்பே அன்பே அதுல ஹரிஹரன் சார் வந்து இந்த கொடுமையடி படம் வரல, அதை மட்டும் ரிவைன் பண்ணி கேட்போம் அந்த ஃபீல்காக. சோ இவ்வளவு நல்ல நிறைய பாடல்கள் நமக்கு கொடுத்த இசை புயல் உங்களுக்கு கால் பண்றாங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக. பாட்டெல்லாம் கொடுத்தது அவருக்கே ஒரு பாட்டு கொடுக்கணும்னா என்ன கொடுக்கலாங்க? இல்ல சாருடைய பிஜிஎம் மட்டும் தனியா கேட்டுட்டே இருப்போம்ல. எப்பவுமே ஆமா, அதுல பாம்பேயோட லவ் தீம் இருக்குல்ல, யாருக்கு லவ் வராது அது கேட்டா. அதுல வந்து மனிஷா கர்ல நின்று இருப்பாங்க, திடீர்னு காத்து அடிக்கும். அப்ப வந்து அருண் சாமி சார் அங்க இருந்து பாப்பாருல்ல, ரொம்ப பிடிச்ச, எனக்கு ரொம்ப ஃபேவரட். எல்லாரும் கண்டிப்பா எல்லாரும் காலேஜ் படிச்சிட்டு இருந்தோம், அந்த ஃபீல் தான். முஸ்லிம் காலேஜ் வேற. இல்ல இப்போ உங்களுடைய ஒரு பயங்கரமான ஃப்ரெண்ட் ஆன் ஸ்கிரீன்ல சார் இங்க இப்பதான் நம்ம ஸ்டேஜ்க்கு வந்தாங்க. ஜெயராம் சாருக்கு கால் பண்றாரு, என்ன ரிங்டோன் வைக்கலாம்? ஜெயராம் சார் இருக்கா? ஐயோ இம்சப்பா உலக மகா இம்சை தாங்க முடியாது. தெரியல வந்துடுறேன்னாரு ஆளுகாலம். இல்ல என்ன பிரச்சனைனா, ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போவோம், மனுஷர் டைலாக் கேட்க மாட்டாரு. இவரு பக்கத்துல உட்காந்துட்டு தமிழ் ஆப்பியார் மாதிரி டைலாக் 20 தடவை சொன்னா மனுஷன் வருவான். என்ன பாட்டு பாட்டு போட முடியும்? ஏதாவது ஒரு பாட்டு இவ்வளவு பண்றாரு சார். நீங்க கிளம்பிட்டீங்கன்னு சொன்னாங்க. ஐஸ்வர்யா ராய் எங்களையும் கூப்பிட்டுருக்காங்க. அப்படி எல்லாம் நடந்து அந்த குந்தவை பக்கத்திலேயே போய் உட்கார்ந்துச்சு. அவர் அண்ணன் ஆதித்ய கரிகாலன் பக்கத்திலே இருக்கார். அறுத்து விடுவார்கள், அறுத்து. அவர்தான் பாஸ் அனுப்பிச்சு விட்டது, அது தெரியாம நீங்க பேசிட்டு இருக்கீங்க. அவருதான் அனுப்பிச்சு விட்டு நீங்க நாங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியா? ஏயா அப்படின்னா பேச முடியுமா அவங்க கூட? ஐயோ, நான் ஃபோன் பண்ணா உடனே எடுப்பாங்க. போனா ஏன் அவங்க நம்பர் என்கிட்ட இருக்கு மேன். காட்டு பாருங்க. சப்போஸ் சிக்னல் கிடைக்கலாம் சொல்லுங்க. சப்போஸ் லைன் போகாம சொல்லுங்க. அதென்ன ஒரு குன்னு குந்தவை. ஓ குன்னு. குந்தவை நான் குன்னுன்னு தான் கூப்பிடுவேன். அடப்பாவி கரெக்டா? ஹாய் விஜி. குன் எப்படி இருக்கீங்க? குன் ஐயா ரொம்ப சந்தோஷமா இருக்க. பக்கத்துல ஒரு இம்சை. சரி, நீ எப்பவுமே நீங்க சொல்லிதான் எல்லாமே பண்ணிருக்கேன். நான் சொல்லி நீங்க ஒண்ணு பண்ணுவீங்களா? என்ன பண்ண சொல்லலாம் சொல்லுங்க.
கொஞ்சம் மேல வரீங்களா? வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ. இதெல்லாம் ஓவரா இருக்கு. நான் ஆக்சுவலி இந்த எப்பவுமே ஸ்டேஜ்ல நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் ஃபீல் பண்றேன், அங்க இருந்தா இன்னும் நல்லா கத்திருக்கலாமே அப்படின்னு. ரெண்டு சைடும் பசங்க அவ்வளவு வெயிட் பண்ணுவாங்க. தேங்க்யூ. சோ நம்ம எல்லாரும் சேர்ந்து வந்தியத்தேவன் அவர்கள் வந்து தனியா அந்த டைலாக் சொல்லிட்டாங்க. எங்க எல்லாரோட அன்பை வெளிப்படுத்துறதுக்காக 1 2 3 சொல்றோம். உயிர் உங்களுடைய தேவி மட்டும் நம்ம சொல்றோமா? ஓகே, ரெடி? சிங்க்ல இருக்கணும், தப்பு பண்ண கூடாது. உயிர் உங்களுடையது தேவி. ஓகே, 1 2 3. உயிர் உங்களுடையது தேவி. நான் சொல்ல வேண்டிய டயலாக் அவங்கள சொல்ல வச்சுட்டேங்க. நீங்க இப்ப சொல்லுவீங்கிற நம்பிக்கையில தான் நான் சொல்றேன். எப்பவுமே உயிர் உங்களுடையதுதான். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ சோ மச். நான் அவங்க இந்த இவெண்ட் அண்ணா யூனிவர்சிட்டியில நடக்க போறதுன்னு சொன்ன உடனே நான் கேட்டேன், அது அப்புறமா பேசலாம். புரியுது. எங்க நிலைமையும் உங்களுக்கு புரியும். இப்ப வந்தியத்தேவன் வந்து கூப்பிட்டுருக்காங்க. சோ வந்ததுக்கு அப்புறம் நிறைய கேள்விகள் நீங்க கேட்கணும் அப்படின்ற ஆசை. நீங்க ஏதாவது கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா கேட்கலாம். வந்தியத்தேவனா இப்ப ஏதாவது கேட்கணும்னு நினைச்சா நீங்க கேட்கலாம். பார்ட் 2 சம்பந்தமா. ஏன்னா அன்னைக்கு வந்து இலங்கைக்கு அனுப்பின பிரச்சனையா இருக்கலாம், நிறைய விஷயங்கள் நடந்திருக்கலாம். அனுப்புனப்போ டைலாக் சொல்லிட்டு போனீங்க. இப்ப ஏதாவது நீங்க கேட்கணும்னு ஆசைப்படுறீங்களா? ரொம்ப ரிசர்ச் அந்த மோட்ல கேட்பாருங்க. எனக்கு ஆன்சரே இருக்காது அவரோட கேள்விக்கெல்லாம். பார்ட் 1ல ஒரு லவ் சீன் இருக்குல்ல, அதே மாதிரி பார்ட் 2ல ஒரு லவ் சீன் இருக்கு. சோ அந்த சீன் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும்னே சொல்லலாம். சோ நீங்க அதுக்கு வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். இதுக்கு மேல சொல்ல வேண்டாம். ஓகே, ஜெரம் சார், நீங்க இவர்கிட்ட நிறைய கேள்வி இருக்குன்னீங்க. அவங்க கிட்ட ஏதாவது ஒரு கேள்வி நீங்க கேட்கணும் அப்படின்னா? எப்ப கேட்டாலும் ஒண்ணுதான் கேட்கணும். இவ்வளவு அழகா இருக்கீங்க. சூப்பர். ஸோ இந்த ஸ்டேஜ்ல இன்னும் நிறைய மேஜிக் நடக்க போகிறது. நீங்க 3 பேர் இருக்கிற இந்த ஒரு நேரத்துல நெக்ஸ்ட் இன்னொரு முக்கியமான ஒருத்தரையும் மேடை கூப்பிடணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். கூப்பிடலாமா? அதுக்கு முன்பாக உங்களுக்கு எவ்வளவு ரெஸ்பான்ஸ் எல்லா இடத்துலயும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நாங்க அப்படி ரசிச்சுட்டு இருக்கோம், கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த பார்ட் 2 உங்களுக்கு எவ்வளவு ஸ்பெஷல் அப்படின்றதையும், அண்ட் பார்ட் 1ல நாங்க உங்களை ரசிச்ச அந்த அனுபவத்தையும் உங்கள் பயணத்தை பத்தியும் ஒரு வார்த்தைகள் கண்டிப்பா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட்லி ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு குந்துவைக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் வரும்னு நானே எதிர்பார்க்கல. படம் நல்லா போகுன்னு எல்லாருக்கும் தெரியும், நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணோம். பட் ஒரு ரோல் வைரல் ஆகி கொண்டு போனது நீங்க தான். ஸோ தேங்க்யூ ஃபார் தேட். PS2 ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். இவர் சொன்ன மாதிரி நம்ம so many people spoke about our chemistry. இதில் அது ஒரு நாட்ச் அபவாக இருக்கும். பிகாஸ் ஃபாஸ்டாக இருக்கும், ஆக்ஷன் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். இதுக்கு மேலே சொன்னால் மணி சார் என்னை கொண்டுட்டுருவாரு. போய் பாருங்க, இட்ஸ் ஜஸ்ட் 2 more weeks. ஸோ கண்டிப்பா வெளியே பார்க்க போறோம், அந்த மேட்சுக்கு என்ஜாய் பண்ண போறோம் மேம். ஸோ அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய 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 நன்றி. 3 பேருக்கும் நன்றி. தேங்க்யூ சோ மச். பாஸ்கரன் சார் ஒரு பெரிய நன்றி. மெட்ராஸ் ஆஃபீஸ்க்கு மணி சார். அண்ட் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. அண்ணா யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர்ஸ், டீச்சிங் ஸ்டாஃப், நான் டீச்சிங் ஸ்டாஃப் எல்லாருக்கும் அண்ட் ஹாப்பி விஷ் யூ. தேங்க்யூ.
ஸோ கலாகிருதி ஏசி டெக் அண்ணா யூனிவர்சிட்டியில இந்த பியூட்டிஃபுல்லான ஈவெண்ட்ல நம்ம டீம் இவ்வளவு சூப்பரா நீங்க கொண்டாடுறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்து வரப்போறவரு இவரை பத்தி சொல்லணும்னா, போர் அடிச்சா நம்ம எல்லாம் டூர் போவோம், அவர் போருக்கு போவாரு. போருக்கு போயும் சண்டை போட்டு எதிரி வீழ்த்துவது போர் அடிச்சதுன்னா, இந்த வாரம் வேணாம்பா அடுத்த வாரம் வச்சு விட்டுறேன், நெக்ஸ்ட் வீக் நான் யாரோட சண்டை போறது அப்படின்னு சொல்லிட்டு, நான் உன்னை நெக்ஸ்ட் வீக் கவனிக்கிறேன் இருடா சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துருவாரு. அதையும் தாண்டி உள்ள வந்ததுக்கு அப்புறம் செய்யற ஒவ்வொன்றுமே மேஜிக் தான். அழகா அவங்க ஸ்டைல்லயே சொல்லணும் அப்படின்னா, இந்த கல்லும் பாட்டும் ரத்தமும் போர்க்களமும் அவளை மறக்கத்தான் என்னை மறக்கத்தான் வந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் ஹார்ட் ஒர்க்கை மறந்தது இல்ல, டெடிகேஷனை மறந்தது இல்ல, போக்கஸை மறந்தது இல்ல, டிட்டர்மினேஷனை மறந்தது இல்ல. இப்படி எதையும் மறக்காம கதாபாத்திரத்துக்கு பல்வேறு விதமா உயிர் கொடுக்க முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ண ஒருத்தர், எல்லா ஸ்டார்ஸோட ஃபேவரட்டான ஒருத்தர், a man with no haters அப்படின்னு கண்டிப்பா இந்த மேடையில சொல்லலாம். ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோட விக்ரம் அவர்களை மேடை கிடைக்கிறோம். இவ்வளோ பெரிய க்ரௌட் பின்னாடி இருக்கிறது. ஹாய் எவ்ரிபடி, எல்லாருக்கும் வணக்கம். ரமன் சார், ஜெயராம் சார், கார்த்தி, கிருஷ்ணா, லக்ஷ்மி, ஐஸ்வர்யா, லக்ஷ்மி, சிவா, மெட்ராஸ் டாக்கீஸில் உள்ள எல்லாரும், அஃப்கோர்ஸ் விஜய். இங்கேயே இவ்வளோ சாமிங்க பேசுறீங்க. அதான் காலேஜ் டைம்ல நீங்க என்ன பண்ணீங்கன்னு யோசித்து பார்த்தா எனக்கு பயணம். சார் நீங்க சொன்னது அண்ணா யூனிவர்சிட்டி இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ், ப்ரொஃபசர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். இந்த விழாவை இங்க நடத்துறதுக்காக அனுமதி கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. த்ரிஷா சொன்ன மாதிரிதான் இந்த படம் இவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சு இவ்வளவு ரெக்கார்ட்ஸ் பிரேக் பண்ணி எல்லாம் நடந்தது எல்லாமே உங்களால தான். ரொம்ப 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 நன்றி. அண்ட் எங்களை எல்லாரும் ஏற்றதுக்காக ஆதித்ய கரிகாலன் வந்து ஒரு ஹவுஸ் ஹோல்ட் நேமா ஆக்குனதுக்காக, என்னை ஏற்றுக்கிறதுக்காக நன்றி. தேங்க்யூ வெரி மச். எஸ், ஐ லவ் யூ. அண்ட் அவ்வளோதான். ஐ ஜஸ்ட் தாட் இன்னைக்கு வந்து நான் ஏற்கனவே பார்ட் 1க்கு நிறைய பேசிட்டேன். திருப்பி வந்து பார்ட் 2 நிறைய பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. சும்மா வந்து உங்க எல்லாருக்கும் ஹாய் சொல்லி உங்களை மாதிரி ஆடியன்ஸ்ல உட்காந்து இதை என்ஜாய் பண்ணலாம்னு நினைச்சேன். தேங்க்யூ வெரி மச். சார் இவங்களோட எல்லாம் நீங்க ஸ்டார்ட் பண்றப்போ ஒரு விஷயம் சொன்னீங்க, பின்னாடி இவ்வளவு கிரௌட் இருக்கா தெரியலன்னு. உங்களோட உழைப்புக்கும் உங்களுடைய டெடிகேஷனுக்கும் என்னைக்குமே இந்த கிரௌட் உங்க பின்னாடி இருந்துகிட்டே இருக்கும். சார் ஒரே ஒரு பாட்டு இவங்க எல்லாரோட சார்பா கிட்ட கேட்கலாம். நீங்க ஒரு பாட்டு நீங்க ஒண்ணு பாடுனீங்களா? இல்ல சார், இல்ல சார், கண்டிப்பா சாரோட அந்த ஆந்தம் கேட்க போறோம். பாட்டு வேணுமா? என்ஜாய் பண்ண ஈவினிங் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு அப்படி ஜாலியா போலாம். சரியா சார், நீங்க என்ன கொஞ்சம் உரிமையா அப்படி கேட்கலாம் நம்பிக்கையில கேட்டோம். ஏதாவது ஒரு பாட்டு சார் எங்களுக்காக, நீங்க ஒரு பாட்டு. நம்ம விஜய், ஒரு உங்களுக்கு முன்னாடி ஒரு இதே மாதிரிதான் மேடையில ஒரு காம்பேர் நான் மீட் பண்ணேன். ஒரு பெரிய ஹீரோ ஆக போறீங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னேன். அவர் மிகப்பெரிய ஹீரோ ஆயிட்டாரு. நீங்களும் இப்ப சினிமாவில் நடிச்சிட்டு இருக்கீங்க, ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்களும் ஆக போறீங்கன்னு சொல்லலாம்னு நினைச்சேன், ஆனா ரொம்ப படுத்துறீங்க. சரி, சத்தியம் பண்ணுங்க ஹீரோ ஆக மாட்டேன், காமெடி கேரக்டர் ரோல்ஸ் அந்த மாதிரியே பண்ணிக்கிறேன்னு சொல்லுங்க. ஓகே ஓகே ஓகே. உங்க ஒய்ஃப்க்கு அப்ப சொன்னீங்களா ஒரு பாட்டு நீங்க பாடுனீங்கன்னு? ஆமா, அப்ப சொன்னேன். அந்த ரொமான்டிக்கா ஒன்னு பாடி அவங்க கூட வேண்டாம்னு சொன்னாங்க. அது இந்த ஸ்டேஜ்ல சொல்லிட்டீங்களே சார். பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா, பாலிலாவை போல வந்து பாவையா. பாடுனீங்க சார், தப்பாயிடுச்சு. அதை இந்த ஸ்டேஜ்ல சொன்னீங்கன்னா இப்ப எனக்கு இன்னும் வலியா தான். அவங்கள கல்யாணம் பண்ணிட்டு வேற யாரோ கல்யாணம். ஓ சாரி. ஏன்னா சார் நான் என்ன கேக்குறேன்னா, ரஹ்மான் சார் இருக்காரு, நீங்க இங்க இருக்கீங்க, உங்களுக்கு அவர் எவ்வளவு பிடிக்கும் அப்படின்றது தெரியும். சோ சாரோட பாட்டு பயங்கரமான லவ் ஃபீல்ல. ஓகே, நான் காலேஜ்ல இருக்கும்போது வெயிட் பண்ணி நாட் காலேஜ்ல, காலேஜுக்கு அப்புறம் கொஞ்சம் என்னவளே இழந்த இடம் அது துளைந்த இடம், அந்த இடத்தையும் மறந்து விட்டேன்.
உன்னன் கால் கொலைசு அது துளைந்ததென்று உன்னன் காலடி தேடி வந்தேன். காதல் என்றால் பெரும் அவஸ்தை என்று உன்னை கண்டதும் கண்டு கொண்டே. இன்று கழுத்து வரை இன்று காதல் வந்து இரு கண் விழி பிதுங்கி நின்றே. என்னவளே அடி என்னவளே என்ற இதயத்தை துளைத்து விட்டேன். சார் இருக்கு சார். ஃபர்ஸ்ட் இதுக்கே ஒரு பெரிய நன்றி, ஒரு பெரிய கைத்தட்டல் நமக்காக பாடினது கொடுத்தே ஆகணும். இருக்கு அப்டேட்ஸ் இருக்கு சார். சார் எப்பயுமே ஒரு பார்ட்டியில வந்து சொல்லுவோம்ல லாஸ்ட் சாங் அப்படின்ற மாதிரி பொன்னியின் செல்வன்ல இருந்து உங்களுக்கு பிடிச்ச இப்போ நீங்க ரீசெண்டா கேட்குற ஒரு ஃபேவரட் ரஹ்மான் சார் மட்டும் அதை மட்டும் பாடுறோம் சார் எங்களுக்காக. அதோட அப்படியே அதுக்கப்புறம் நாங்க உங்களை எங்களுக்காக சார் 2 பாடிட்டல ஆந்தம் கேட்கறதுக்கு முன்னாடி இது மட்டும் சார். ஓகே ஒன் செகண்ட் இருப்பா எனக்கு ஆனா லிரிக்ஸ்லாம் தெரியுது. டியூன் சார் ரஹ்மான் சார் மன்னிச்சுக்கங்க, எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் சாரி ஓப்போடு வந்து இந்த படத்துல இல்ல, கண்டிப்பா இல்ல சார். இட் மே பி ராங், வெரி சாரி. துள்ளும் நயனம் எங்கே, வெள்ளம் போல் சொல்லும் மொழிகள் எங்கே, கண்ணும் சிரிப்பும் எங்கே, என்னை ஆரணமாறும் எங்கே, மஞ்சள் நிலங்குளிராய் நெஞ்சிலே சேர்ந்திடும் கைகள் எங்கே, கொஞ்சம் இளம் இலாய் என்னையே தீண்டிடும் பார்வை எங்கே, சின்னஞ்சிறு நிலவே என்னை விட்டு ஏனடி நீங்கினாயோ, ஒரு கொள்ளை புயல் அடித்தால் சகியே செஞ்சுட தாங்கிடுமோ, அர்த்தம் அழிந்ததடி அன்னமே ரத்தமும் ஓய்ந்ததடி, ஒரு கொற்றமும் வீழ்ந்ததடி சகியே யாதினி கோள் யானே. Thank you very much for being so patient. Thank you. I always think Rahman sir is the boss, and I'm a die-hard fan of his, and I think it's the second time I'm already na paadren. Third time. Thank you so much, and Anna University, everybody, thank you so much. Vijay, thank you so much. Thank you so much, sir. ஸோ பொன்னியின் செல்வன் இந்த புக்கு நிறைய பேர் படிச்சிருப்பீங்க, படம் பார்த்ததுக்கு அப்புறம் படிச்சிருப்பீங்க. அந்த புக்கோட ஆரம்பத்துல கல்கி அவர்கள் அழகா எழுதியிருப்பாங்க ஒரு வார்த்தை, ஆதி அந்தமில்லாத கால வெள்ளத்தில் கற்பனை ஓடத்தில் ஏறி நம்முடன் சிறிது நேரம் பிரயாணம் செய்யுமாறு நேயர்களை அழைக்கிறோம் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ஸோ இப்படி நம்ம லைஃப்ல ஃப்ரெண்ட்ஷிப்பு, லவ் ஃபெயிலியர், டிராவல், சக்சஸ், இப்படி எல்லா பயணத்திலையும் நம்ம கூட தன்னோட படைப்பால தன்னோட இசையால எப்பவுமே நம்ம தோலை தட்டி கொடுத்துட்டு இருந்த அந்த புயலை கூப்பிடுவதற்கான நேரம் இது. இந்த புயல் இல்லைன்னா வாழ்க்கையில எத்தனையோ நாட்கள் துவண்டு போயிருக்கோம் அப்படின்னு நினைச்சிருப்போம். காலையில இருந்து இரவு வரைக்கும் உங்களை கடக்காம உங்க கரங்களை பிடிக்காம நாங்க ஒரு நாளும் டிராவல் பண்ணது சார். we love you so much with all the love. ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல். let's welcome இசை புயல் ஏ ரஹ்மான் சார் on stage. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நான் லைஃப்ல காலேஜ்க்கு போகல, அதனால ஒரு எந்த காலேஜ் கூப்பிட்டாலும் I get so excited to see the future of India. The future of India standing here. You're going to build this future of India. Thank you. So another thing, Vikram,
ஐ விஷ் ஐ ஹேட் யோர் கரேஜ். உங்க கேரக்டர் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நான் ஒரு தடவை தமாஷ் பண்ணிருக்கேன். பாத்துங்க, கத்தியெல்லாம் எடுத்தேன். நீங்க பாட்டு பாருங்க, நான் கத்தி எடுத்துட்டேன். நீங்க சொன்னீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி எடுத்துட்டு வந்துடும் சார். வேண்டாம், ஒரே ஒரு டைலாக் சொல்லுங்க, அப்புறம் உங்களுக்கு கேட்போம் சார். கத்தி பிடிக்கும் அழகா இருக்கா இப்பன்னு பார்த்து எடுத்துட்டு வராம முட்டை சார். மீன் மெட்டீரியல் கொடுக்கலாம் பார்த்தேன், நான் தான் பண்ணேன். சார் இப்போ எல்லா விதமான விஷயங்களும் நான் கொண்டாடிட்டு இருக்கோம். PS2 பேக்ரவுண்ட் ஸ்கோர் எவ்வளவு ஸ்பெஷலா வந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் நீங்க சொல்லலாம் சார். நான் அதுக்கப்புறம் அதான் நாங்கள் தொடர்ந்து கேட்க போறோம், வைப் பண்ண போறோம். ஸோ நீங்க சொன்னீங்கன்னா ரொம்ப வெரி ஹாப்பி சார். ஸோ PS2 பேக்ரவுண்ட் ஸ்கோர் அது மாதிரி ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கி ஒரு 4-5 ப்ராசஸ். அதை ஃபர்ஸ்ட் ஒன்று பண்ணோம், அப்புறம் எனக்கே அது பிடிக்கலன்னு சொன்னோம். அப்புறம் அதில் மணிசாருக்கு பிடிக்காது, திருப்பி வேற ஒன்று பண்ணுவோம். அதெல்லாம் முடிச்சு கொஞ்சம் பாலியில் ஒர்க் பண்ணோம், கொஞ்சம் லண்டனில் ஒர்க் பண்ணோம், கொஞ்சம் துபாயில் ஒர்க் பண்ணோம், கொஞ்சம் சென்னையில் ஒர்க் பண்ணோம், பாம்பேயில் ஒர்க் பண்ணோம். ஸோ இதெல்லாம் இந்த கலெக்ஷன் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் யூஸ்ட் டு பேலன்ஸ். சார் இப்போ பாடல் கேட்குறோம், என்ஜாய் பண்றோம், வைப் பண்றோம் சார். இந்த பொன்னியின் செல்வம் அப்படின்ற ஆல்பம் ரஹ்மான் சாருக்கு எவ்வளவு ஸ்பெஷல்? ஏன்னா இவ்வளோ பிடித்த ஸ்டார் இருக்காங்க, மணி சார் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. அதையும் தாண்டி நான் ஆந்தம்னு ஒன்று பண்றேன் அப்படின்னு நீங்க சொன்னது எங்களுக்கு பயங்கர ஹாப்பி சார். உங்களுக்கு இது எவ்வளவு ஸ்பெஷல் அந்த ஆந்தம்கான காரணம் சார்? ஆந்தம்னு சொல்லி பண்ணல. ஆக்சுவலா மணி சார் சொன்னாரு, இங்க இதுல மெயின்லி லவ் சாங்ஸ் அண்ட் சாஃப்ட் சாங்ஸ் வந்து ஒரு டிரைவிங் சாங் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொன்னாரு. ஸோ நான் நினைச்சேன் ஒரு ஹிந்திலையும் அது அப்ளிகல் ஆகும். ஹிந்தியில முதல் பண்ணோம், குஜராத் சாரோட லிரிக், அப்புறம் அரிஜித் சிங் பண்ணாரு. ஸோ தமிழ் வெர்ஷனுக்கு வந்து நீ பாடு அப்படின்னாரு. சரி, ஓகேன்னு சொன்னேன். ஸோ அதுதான் தமிழ் வெர்ஷன். சூப்பர் சார். ஸோ அதை நாங்கள் இங்கே கேட்க போகிறோம், என்ஜாய் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியும் சார். உங்கள் பெர்மிஷனோட ஒரு கவுண்ட் டவுன் நாங்கள்லாம் சேர்ந்து உங்கள் பாடலுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஆசை சார். ஸோ இந்த கவுண்ட் டவுன் ஆஃப் 5 போகலாமா சார்? இந்த கவுண்ட் டவுன் ஆஃப் 5 ரெடி? 5 சார் சார் ஒரே சார், இன்னொரு 2 மினிட்ஸ் உங்களுக்கு நிக்க வைக்கிறோம், நீங்க தப்பா நினைச்சு கூடாது சார். இதுக்கு முன்னாடி இந்த கரங்கள் கீஸை தொட்டு பார்த்திருக்கோம், கத்தியை தொட்டு இப்பதான் பாக்குறோம் ஃபர்ஸ்ட் டைம். உண்மையா சொல்லணும்னா நான் பின்னாடி எல்லாம் இப்போ நீங்க ஸ்டேஜ்ல இல்லாம நாங்க வெளியே எங்கேயாவது பேசணும்னா தலைவர் பின்றார் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கார்ல போறப்ப பாட்டுக்கு என்ன சொல்லுவோம், உண்மையிலேயே தலைவான்னு ஒரு தடவை கூப்பிடணும்னு ஆசையா இருக்கு. தலைவா நீங்க வேற லெவல் தலைவா, சீரியஸா சார். பெர்மிஷனோட இதே கிரௌடோட இதே வைப்போட எங்க வீட்டுல இவ்வளவு சவுண்ட் வச்சு ஹவுஸ் ஓனர் திட்டுவார் சார், எப்படி கம்மியா வச்சுதான் கேட்கணும். அதனால இந்த ஸ்டீமோட இன்னும் கொஞ்சம் சவுண்ட் வச்சு ஒரு 1 more கேட்கணும் அப்படின்னு என்னோட ஆசை சார். அதுக்காக மட்டும் ஒரு 2 minutes நீங்க கூட நிக்கணும் சார். தேங்க்யூ சார். 1 more ப்ளீஸ். ஓகே தானே? 1 more. பாட்டு பிடிச்சிருக்கா? பாட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு சார். அதையும் தாண்டி எவ்வளவு ஹீரோஸ் உங்க இசையில மாசா காமிச்சிருக்கீங்க. ஆனா உங்களை மாசா ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்படி பாக்குறோம், கத்தி எடுக்கிறீங்க, நெருப்பு பறக்குது. எங்களோட இன்ஸ்பிரேஷன் உங்களை பார்த்து ஒவ்வொரு ஃப்ரேமும் அப்படியே ஆயிட்டேன். அதே ஃபீல்ல வந்துட்டீங்க சார். சீரியஸா பயங்கர மாசா இருந்தது. இந்த பாட்டை கண்டிப்பா நான் கேட்டுப்போம், என்ஜாய் பண்ணிருப்போம். ஏன் அவ்வளவு பிளஸ்டா ஃபீல் பண்றோம்னா உங்க கூட நின்று அதுவும் இத்தனை பேரோட சேர்ந்து கேட்கறது இருக்க சந்தோஷம், அதுல இருக்க ஆனந்தம் கண்டிப்பா கிடைக்காது. தேங்க்யூ. அதுல பொற்காலம் அப்படின்னு சொல்லிட்டு அழகான ஒரு வார்த்தை வந்தது. உங்கள் இசை இருக்கும் எல்லா நேரமும் எல்லா காலமும் எங்களுக்கு பொற்காலம் தான். We love you so much. Thank you Shad. Thank you Siva. Thank you Mani sir. Thank you all of you. சார் இப்போ நம்ம டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே மேடை கூப்பிடலாம் சார். பியூட்டிஃபுல் போட்டோ. ஸோ அத்தனை பேரும் ஜெராம் சார், கார்த்தினா, விக்ரம் சார், கிருஷ்ணா மேம், ஐஸ்வர்யா மேம் அண்ட் சிவா சார். இந்த பாடலுக்கு அழகான வரிகள் கொடுத்துருக்கீங்க. இப்ப நிறைய பேர் நிறைய உங்களை பத்தி சொல்லியிருக்காங்க. சிவானந்த் சாருக்கும் ஒரு பெரிய கருத்து, அவரையும் மேடை கிடைக்கிறோம். அந்த டீம். ஸோ இப்போ டீம் மெம்பர்ஸ் அத்தனை பேரும் இங்க மேல வந்ததுக்கு அப்புறம் நார்மலா ஒரு போட்டோனா செல்ஃபி எடுக்கலாம், அப்படி போட்டோ எடுக்கலாம் சொல்லுவோம். பட் இது ஒரு பயங்கர கிராண்டான ஃபேமிலி, தமிழகத்தின் அடையாளமா மாறி இருக்க ஒரு ஃபேமிலி, தமிழ் பெருமையான ஃபேமிலி. ஸோ நம்ம அத்தனை பேரும் நம்ம போன்ல டார்ச் ஆன் பண்ணி லைட் இங்க போட போறோம். ஓகே, அந்த லைட்ல போட்டோ எடுக்க போறாங்க. எல்லாரும் டார்ச் ஆன் பண்ணலாம். சூப்பர், அதெல்லாம் ஆன் பண்ணிட்டீங்களே. ஓகே கைஸ், அட் தி பேக் டீமுக்கும் கலாக்கிருதி ஈவென்ட்ல உங்களை மீட் பண்ண ரொம்ப சந்தோஷம் டார்லிங்ஸ். சிரிச்சினே ஜாலியா சந்தோஷமா இருங்க. இன்னும் கலாக்கிருதி 3 நாள் நடக்க போகுதுனாங்க. முடிஞ்சா திருப்பி அங்கேயும் வந்து உங்களை மீட் பண்றோம். Thank you so much, love you all. ஏன்னா நீங்க அத்தனை பேருமே ராணுவ வீரர்கள் மாதிரி தான். 4 years 8 wars 61 blood ஃபேஸ் பண்ற அத்தனை பேரும் ராணுவ வீரரே.
Love you all. Thank you so much. Safe இருங்க. Thank you. Take care. Bye bye.